வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்க போது லெமன் ரைஸ். இந்த லெமன் ரைஸ் பண்ணும்போது ப்ராப்பராக எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட தொட்டுக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? லெமன் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, லெமன் 2 நம்பர், கடலைப்பருப்பு 1.25 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.25 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1.25 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், சீரகம் தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க லெமன் ரைஸுக்கு தேவையான பொருட்கள். லெமன் ரைஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தாளிப்பு எப்படி போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதே டைமில் லெமன் போட்ட பிறகு நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதாவது நல்லெண்ணெய் போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகோட சீரகம் கம்மியாக இருக்கணும். இப்போ சீரகம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வருதா, அந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வைங்க. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இந்த லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் பொடிசாக கட் பண்ணி இஞ்சி போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கேன். அதே டைமில் பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். அதுக்கு பிறகு பெருங்காயத்தூள் போடணும். இந்த பெருங்காயத்தூள் போட்ட உடனே மஞ்சத்தூள் போடுறோம்ல, இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி குக் பண்ணால் அந்த மஞ்சத்தூள் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த பச்சை தண்ணி எதுக்காக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் டவுன் பண்ணும். அதே டைமில் அந்த கலர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதாவது லெமன் ரைஸ்க்கு வந்து அந்த லெமன் கலர் வேணும்ல, லைட் எல்லோஷ் கலர் வேணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த டெம்பரேச்சர் டவுன் பண்ண உடனே லெமன் ஜூஸை புளிய ஆரம்பிக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், லெமன் ஜூஸ் புளிஞ்ச பிறகு திருப்பி குக் பண்ணக்கூடாது. அதே டைமில் அடுப்பை ஆனில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு வேக வச்ச சாதத்தை இதில் போடுறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், லெமன் போட்ட பிறகு குக் பண்ணினா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். வீட்டில் சமைக்கும் போது கவனமாக இருந்து அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போது வேக வச்ச சாதத்தை போட்டிருக்கோம். இந்த சாதம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். பல்க் குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் ரைஸ் வெடிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடலாம். எதுக்காகனா அந்த கலர் நல்லா கரெக்டாக எடுத்து கொடுக்கும். அதனால் நிறைய குவான்டிட்டி பண்ணினா அந்த டைமில் மஞ்சத்தூள் போடலாம். இதுமாதிரி சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது டேரெக்டாக வந்து தாளிப்புலேயே மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சிம்பிள் லெமன் ரைஸ் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம்னா அந்த தாளிப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், லெமன் ஜூஸ் போட்ட பிறகு குக் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் கவனமாக கவனித்து நீங்கள் வீட்டில் பண்ணால் ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. இது தொடர்ந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, வேக வச்ச பச்சை பட்டாணி 1 பவுல், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பூண்டு 10 அல்லது 15 பல்லு, பச்சை மிளகாய் 2 அல்லது 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3/4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாக்கு தேவையான பொருட்கள்.
ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு நார்மலாக என்ன பண்ணுவோம், பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்படியே குக் பண்ணுவோம்ல. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த குக்கரில் இந்த உருளைக்கிழங்கு 1/4 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே டைமில் தோல் எடுக்காமல் போட்டிருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் மசாலா போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணுறோம். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு குக் பண்ணுக்கிட்டே மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்குங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு மசாலா போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆயில் கொஞ்சமாக ஊற்றுறோம். இந்த ஆயில் சூடான பிறகு கொஞ்சம் தாளிப்பு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போட ஆரம்பிங்க. ரெண்டுமே ஒரே டைமில் போடக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கடுகு சீரகம் கரெக்டாக பொரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அதனால் கரெக்டாக போடுங்க. இப்போ இந்த வெங்காயம் போட்ட பிறகு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதே டைமில் பூண்டு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஏங்கிட்டேன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வதங்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மசாலாவும் கொஞ்சம் கெட்டியான டெக்ஸ்டர் கொடுக்கும். இப்போது கலர் நல்லா வந்திருக்கு. இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த வதங்குற பக்குவம் என்ன கேட்டால் குறைஞ்சபட்சம் 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலே குக் பண்ணும்போது உங்கள் வீட்டில் நல்லா வாசனை வரும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் தக்காளி போடணும்னு சொல்கிறேன். இந்த தக்காளி நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு பழுத்த தக்காளி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா டெக்ஸ்சர் நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்தில் கிடைக்கும். அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், சில்லி பவுடர். நான் எப்பவுமே காஷ்மீர் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏங்கிட்ட நல்ல கலர் கொடுக்கும். அதே டைமில் காரத்தோட அளவு கம்மியாக இருக்கும். இதுக்கு பிறகு தனியா பவுடர். தனியா பவுடர் ஆல்வேஸ் அதிகமாக தான் போடுவேன். எப்போவுமே சவுத் இந்தியன் டிஷ் ஆகட்டும், நார்த் இந்தியன் டிஷ் ஆகட்டும், தனியா பவுடர் தான் அதிகமாக இருக்கணும். சில்லி பவுடர் பர்டிகுலர் ரெசிபிக்கு, சில ரெசிபிக்கு மட்டும்தான் சில்லி பவுடர் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் உப்பு போட்டு அந்த மசாலாவிலேயே நல்லா குக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த பவுடர் மசாலா போட்டிருக்கோம்ல, இந்த பவுடர் மசாலா பச்சை வாசனை நல்லா போகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம். இந்த மசாலா குக் பண்ணுறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த ஆயில் மேலே வந்திருக்கும். நீங்கள் குக் பண்ண எந்த அளவுக்கு அந்த மசாலா கெட்டியாகுதோ அந்த டைமில் இந்த எண்ணெய் மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டிருக்கேன். தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிங்க. நார்மலாக உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவில் தேங்காய் பேஸ்ட் போட மாட்டீங்க. ஆனால் தேங்காய் பேஸ்ட்டு போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த மசாலாவை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வேக வச்ச பச்சை பட்டாணி இந்த இடத்துல போட ஆரம்பிக்கிறேன். இந்த பச்சை பட்டாணி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு அந்த உருளைக்கிழங்குல போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணால் தான் உங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டிருக்கேன். போட்ட பிறகு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் ஆகக்கூடாது. அதாவது முழுசாக தான் இருக்கணும். ரொம்ப பெரிய உருளைக்கிழங்காக இருந்தாலும் அந்த மசாலா இறங்காது. அதனால ஓரளவுக்கு மீடியமான சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டிங்கன்னா, சின்ன கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். எதுக்காக தண்ணி ஊற்றுறீங்கன்னா, அந்த மசாலா கொஞ்சம் டைலூட் ஆச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.